அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த என்ன பார்க்க போனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் மே மாதம் நடந்த தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் வந்து நமக்கு ஆகஸ்ட் 15 பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. டைப்பிஸ்ட், டிரைவர், கேஷியர், டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்குலாம் வந்து மார்க் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அதுவே வந்து டிலே பண்ணி தான் நமக்கு வந்து மார்க் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 15 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இல்லையா? ஆகஸ்ட் 15னா இப்போ ஆகஸ்ட்டோட 30 ஒரு 15 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுனால ஸோ அடுத்தது வந்து செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ கொடுப்பாங்க, ஸ்கில் டெஸ்ட் எப்போ வைப்பாங்க அப்படின்றது தான் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. காலையில் நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. அதாவது ஒரு மினிமம் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்றத நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ மேபி பார்த்துருக்கலாம். அதனால தான் வந்து கேட்குறீங்க அப்படின்றது எனக்கு வந்து புரியுது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக வந்து 15 டேஸ் முடித்த உடனே கொடுக்க மாட்டாங்க. பட் மினிமம் ஒரு 15 டேஸுக்கு அப்புறம் கொடுப்பாங்க அப்படின்றது தான் நான் வந்து அதில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து 15 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுனால ஸோ வரக்கூடிய சனி ஞாயிறில் கூட நம்ம வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மேபி நாளை மறுநாள் கூட அவங்க வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுக்கலாம். மேக்ஸிமம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லீவ் நாளில் தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தா சாட்டர்டே சண்டேயில் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிந்த நண்பர்கள் வகையில் நான் வந்து ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி நான் விசாரித்தேன். அதுக்கான ஏற்பாடுகள் வந்து இன்னும் வந்து செய்யலை அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்கில் டெஸ்ட் வைப்பதற்கான ஏற்பாடுகள் அவங்க எதுவும் செய்யலை அப்படின்னா ஸோ ரிசல்ட்டு கொடுப்பது கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். மேபி வந்து இன்னும் ஒரு வாரம் கூட டைம் எடுக்கலாம். ஸோ செப்டம்பர் முதல் வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க. என்ன தான் மார்க் கொடுத்தாலும் மார்க் வந்து ரிசல்ட் கிடையாது. நம்ம எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம அடுத்த கட்ட ஸ்கில் டெஸ்ட்டுக்கோ அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கோ நம்ம வந்து செலெக்ஷன் ஆகிட்டோமா இல்லை நம்ம வந்து செலெக்ஷன் ஆகலையான்னு தெரிஞ்சால் தான் அதுதான் வந்து உண்மையான ரிசல்ட்டு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ நிச்சயமாக வரக்கூடிய சாட்டர்டே சண்டே அல்லது இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து கொடுத்துருவாங்க. அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டுருவாங்க அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, ஆனால் செலெக்ஷன் ஆயிருன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ இருந்தே வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட்டை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் வந்து 34 மார்க் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில் வந்து இங்கிலீஷ் டைப்பிங் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து 100 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்கில் பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்லும் டைப்பிங் ஸ்கில்லும் இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்களாம் வந்து டைப்பிங் முடிச்சிருப்பீங்க, ரைட்டா? பட் இருந்தாலும் கொஞ்ச நாள் டச் இல்லை அப்படின்னா அது மறந்து போயிருக்கும், அந்த ஸ்பீடு வராது, இல்லை நிறைய மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேசிக் கம்ப்யூட்டரும் டைப்பிங் ஸ்கில்லும் இப்போ இருந்தே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ரெடியாக இருந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.